திருநெல்வேலி ஸ்பெஷல் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது தேவையான பொருள் வந்து கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, கருவேப்பிலை போட்டு தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், வரமல்லித்தூள் 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய், ஒரு வாழைக்காய். தேங்காய் அரைச்சி விட்ருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு தேங்காய் அரைச்சி விட்ருக்கேன். மிளகு சீரகம் போட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம புளியை கரைச்சி ஊற்றிடலாம். ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்துருக்கேன், கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு, உப்பு கருவாட்டு குழம்பு நிறைய போடாதீங்க, பண்ணாமீன் கருவாடுங்க. தேசிய விலையில் வாங்கினேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கருவாடு வந்து உப்பு ஜாஸ்தி இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். தாய்ப்பால் நல்லா சுரக்குங்க. முட்டையை வச்சு போட்டுக்கலாம். மாங்காவும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குங்க. சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.